ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்தக பிரசோதயாது. அந்தகன் கரியவன் காரி சௌரி நீலன் மந்தன் முடவன் முதுமகன் யமன் கிருஷ்ணசாயா அனிலன் கீலன் ஊனன் கும்பன் மந்தன் சூரிய புத்திரன் நீதி அரசன் இப்படி பல்வேறு பெயர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய அழைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய கர்ம வினைகள் எப்பப்போ யார் யாருக்கு வரப்போகிறது நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல விதமாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். கர்ம வினைகளோட பிறந்தவங்க யார், கர்ம வினைகள் இல்லாமல் பிறந்தவங்க யார் என்கிற விவரங்களையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ ராசி பலன் இல்லாமல் லக்னத்தை அடிப்படையாக வச்சு நம்ம இந்த வீடியோ பதிவு போடுறதுனால உங்களுடைய பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜென்ம லக்னங்களை கரெக்டாக எடுத்து பார்த்து வைத்து கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சூரிய பகவான் நவக்கிரகத்தில் சூரிய பகவானுடைய புதல்வனாக பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான். சூரிய பகவானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சஞ்சனாதேவியினுடைய நிழல் உருவம் என்று சொல்லக்கூடிய சாயாதேவின்ற பெண்ணுக்கும் சூரிய பகவானுக்கும் புத்திரனாக பிறந்தவர் தான் சனி பகவான். அப்போ சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்பு, சனி பகவானுக்கு உகந்த நம்பர் 8ஆம் நம்பர், சனி பகவானுக்கு உகந்த நிறங்கள் கருப்பு அல்லது கருநீலம். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுக்கு சனி திசைகள் வரும். சனி பகவான் மகரம் கும்ப ராசிகளில் ஆட்சி பெறுகிறார், துலாத்தில் உச்சம் பெறுகிறார், மேசத்தில் நீசம் அடைகிறார். சனி பகவானுடைய நட்பு கிரகங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் நட்பு கிரகங்கள், சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் பகை கிரகங்கள். ஆக சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து 100 ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து வருகிறார். அப்போ வான்வெளி வீதியில் சூரிய பகவானுக்கு சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் சனீஸ்வர பகவான் கடைசி சுற்றுவட்ட பாதையில் 8 இரும்பு குதிரைகள் தேட்டிய பூரில் வான்வெளியில் வலம் வருகிறார் சனி பகவான். அப்போ சூரிய பகவானை சுற்றி வலம் வரக்கூடிய கிரகங்களில் கடைசி கிரகமாக சனீஸ்வர பகவான் வான்வெளியில் வலம் வருகிறார். 8 இரும்பு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள் காரகன் என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. நவகிரகத்தில் நீதி அரசன், ஜட்ஜ் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இப்பேற்பட்ட சனீஸ்வர பகவான் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல பயிற்சி அடையும் போது அந்த ராசிக்கு 7.5 ஆண்டு ஆரம்பமாகும். அந்த 7.5 வருட காலங்கள் 2.5 வருடங்கள் 2.5 வருடங்கள் 2.5 வருடங்கள் என்று 3 கட்டமாக வரும். அப்போ முதல் 2.5 வருடம் விரயச்சனியாகவும், இரண்டாவது 2.5 வருடம் ஜென்மச்சனியாகவும், அதாவது 3வது 2.5 வருடம் பாதச்சனி என்று சொல்லக்கூடிய கழிவுச்சனியாகவும் சனீஸ்வர பகவான் 7.5 ஆண்டுகள் ஒரு ராசிக்கு வருகிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பயிற்சி அடையும் பொழுது அர்த்தாஷ்டமத்து சனியாகவும், ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பயிற்சி அடையும் பொழுது கண்டக சனியாகவும், ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பயிற்சி அடையும் போது அட்டமத்து சனியாகவும் கணக்கிடப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நிலவரத்துக்கு 2024 இந்த மாதம் ஆவணி மாதம் இந்த வீடியோ நம்ம பதிவு போடுறோம். அதனால இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, 7.5 நட ஆரம்பம். கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி, மகர ராசிக்கு 7.5 ஆண்டு பாத கழிவுச்சனி. சரிங்களா? அப்போ விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டமத்து சனி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிம்ம ராசிக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டகச்சனி. கடக ராசிக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல அட்டமத்து சனி. இன்றைய நிலவரத்துக்கு இந்த ராசிகளுடைய அமைப்புகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சனி பகவான் வந்துட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும் அப்படிலாம் கிடையாது. தசாபுத்தி பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிகள்லையும் கர்ம வினைகள் செய்த நபர்கள், கர்ம வினைகள் இல்லாத நபர்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களை எப்படி கண்டறிவது? அப்போ பொதுவாக சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்
அந்த நட்சத்திரத்தில் இருந்து இன்றைய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. வருகின்ற ஐப்பசி மாதம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னால் சதயம் 2, 3 பாதங்களில் அப்படி ட்ராவல் பண்ணுறாரு சனீஸ்வர பகவான். அப்படி வந்து பயணம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து இன்றைய நாள் வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பாதசாரத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன நட்சத்திரங்களில் இருக்குது அப்படின்ற விவரங்களை உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் சனி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது 15 நட்சத்திரங்களை தாண்டி இந்த சதய நட்சத்திரம் வருது அப்படின்னா நீங்கள் அன்னப்பச்சி யோகத்தில் கர்ம வினைகள் இல்லாமல் பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சரி, நீங்கள் சொல்கிறது ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். நம்ம வந்து பார்க்கக்கூடிய சாதாரண வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் வந்து இதை புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதாக இருந்தால் 1998 வருடம் முதல் 2007 வரை கரெக்டாக வருடங்களை நோட் பண்ணிக்கோங்க. பின்னால் ஸ்லைடில் வரும், அதையும் கவனிச்சுக்கோங்க. 1998 முதல் 2007 வரை பிறந்த நபர்களுக்கு மேச ராசியிலிருந்து, அதாவது மீன ராசியிலிருந்து, மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது வந்து இந்த 5 ராசிகளில் சனி பகவான் வந்து வெற்றிருப்பார். நல்லா கவனித்து உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் படி பார்த்தீங்க அப்படின்னா கூட பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 12 நட்சத்திர பாதங்களில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வந்து குடியிருக்கிறார். அப்படி இந்த 5 ராசிகளில் சனி இருந்து ஜனனமான நபர்கள், அந்த நபர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இன்னைக்கு நிலவரத்துக்கு அன்னப்பச்சி யோகத்தில் இருக்கிறார். கர்ம வினைகள் இல்லாத நபர்களாக இந்த பீரியடில் பிறந்த நபர்கள் வந்து கணக்கிடப்படுகிறார்கள். அப்போ இதுக்கு முன்னால் இந்த வருடம் ஒரு 10 வருடம் மட்டும்தானா, அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா 1968 வருடங்கள் முதல் 1977 அந்த ஒரு 10 வருட காலங்கள் குறிப்பிட்ட அந்த 10 வருட காலத்தில் பிறந்த நபர்களுக்கும் இந்த ராசிகளில் தான் சனி பகவான் வந்து அமைந்திருப்பார் உங்களுடைய சுய ஜாதகத்தில். அப்போ இந்த இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து எங்களுக்கு சனி எப்படி இருக்காருன்னு கணக்கு பண்ண தெரியல நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அதாவது 1968 முதல் 77 வரை பிறந்த நபர்களுக்கும் 1998 முதல் 2007 வரை பிறந்த நபர்களுக்கும் சனி பகவான் வந்து அன்னப்பச்சி யோகத்தில் இன்னைக்கு இருக்கிறார். அப்போ இவர்கள் அனைவரும் வந்து முன் ஜென்மத்தில் கர்ம வினைகள் எதுவும் செய்யலை, புண்ணியம் செய்து பிறந்த நபர்களாக கருதப்படுவார்கள். அப்போ இவர்களுக்கு சனி கிரகம், இந்த அட்டமத சனி, கண்டச்சனி, ஏழநாடு சனினால எந்த விதமான தொல்லையிலும் கிடையாது. அப்போ ஒரு சில நபர்களுக்கு பார்த்தா அப்படின்னா எங்களுக்குதே ஏழநாடுன்னு சொல்கிறாங்க, பக்கத்துல எல்லாம் எங்கள் ராசியில இருக்காங்க, அவங்களுக்கு 7 நாடு தான், அவங்க நல்லா இருக்காங்க, அப்படிலாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். எங்களுக்கு சனி பகவான் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கஷ்ட நஷ்டம்லாம் எதுவும்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் பூராமே இந்த பீரியட் காலகட்டத்தில் பிறந்த நபர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னா ரிடவ லக்னம், அதாவது இந்த வீடியோ பதிவு ஆரம்பத்தில் நான் லக்னத்தை தெரிஞ்சு வச்சு பார்த்துக்கங்க, இந்த வீடியோ பதிவை பாருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த உங்களுடைய ஜென்ம லக்னம் என்னவாக இருந்தால் உங்களுக்கு கர்ம வினைகள் இருக்காது. ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து எல்லா லக்னத்துக்கும் பாவக்கிரகங்கள் வராது. குறிப்பிட்ட 6 லக்னங்களுக்கு யோகாதிபதியாக வருகிறார் சனீஸ்வர பகவான். அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், தனுசு லக்னம் மற்றும் மீன லக்னம், அதாவது சாம்சன், அதாவது மகர லக்னம் மற்றும் கும்ப லக்னம், அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலா, மகரம் மற்றும் கும்பம், இந்த 6 லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அதாவது வந்து ரிஷபம், மிதுனம், கன்னி, துலா, மகரம் மற்றும் கும்பம், இந்த 6 லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து யோககாரகனாக வருகிறார். அப்போ இந்த ஜென்ம லக்னம் 6 லக்னங்களில் ஏதாவது ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுடைய பிறவிலேயே அந்த லக்ன பலன் உங்களுக்கு அமைகிறது. அந்த பிரம்மதேவன் போன ஜென்மத்தில் நீ கர்ம வினைகள் எதுவும் பண்ணவில்லை, இந்த ஜென்மத்தில் சென்ற ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்களுக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு அனைத்து நன்மைகளே நடக்கும் என்று அந்த பிரம்மதேவனை படைத்து விடுகிறார் இந்த லக்னத்தில். அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய தொந்தரவுகள் எதுவுமே வராது. அதாவது அட்டமத சனி, கண்டச்சனி, பாதச்சனி, கழிவுச்சனி, ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமத சனி என்று சொல்லக்கூடிய பலவிதமான சனியினுடைய ஆதிக்கத்தில்
இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எந்த வருடங்களில் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட வயது வந்தாலும் படிக்கும் காலத்திலேயோ தொழில் காலங்கள்லேயோ தொழில் ஸ்தாபனங்கள் செய்யக்கூடிய காலத்திலே போக்குவரத்தில் எந்த விதமான கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. சரி, இந்த வருடங்களில் பிறக்கலை, இந்த லக்கணங்கள்லையும் பிறக்கலை, நீங்கள் சொல்கிற வருடங்களும் கிடையாது, லக்கணமும் கிடையாது, வேறு லக்கணங்கள் வருது. என்னென்ன லக்கணம் வருது? மேச லக்கணம் வருது, கடக லக்கணம் வருது, சிம்ம லக்கணம் வருது, விருச்சக லக்கணம் வருது, தனுசு லக்கணம் வருது, மீன லக்கணம் வருது. இந்த 6 லக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதியினுடைய பலன், பாதகம் சாதகம்னா சாதகமான பலன், பாதகாதிபதினா பாதகமான பலன். இந்த பாதகமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சனி திசையில் வரும்போது பாதகங்களை செய்வார். அவருடைய காலங்கள் கர்ம வினைகளை வந்து எப்போ செய்வார்? அதாவது இந்த 6 லக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கு மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு மற்றும் மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்த நபர்கள் 1998 முதல் 2007 வரை பிறக்காத நபர்கள், இந்த பீரியட் இல்லாமல் வேறு பீரியடில் பிறந்த நபர்கள், 1968 முதல் 77 வரை தவிர மற்ற ஆண்டுகளில் பிறந்த நபர்கள், இந்த 6 லக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து பாதகாதிபதியாக வருவார்கள். அந்த முன்ஜென்மத்தில் நீங்கள் கர்ம வினைகள் செய்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து என்னென்ன பரிகாரங்கள் வந்து பண்ணணும்? சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முக்கியமாக இந்த 7ஆம் நாடு சனிக்கிரகம், அஷ்டமத்து சனிக்கிரகம், கண்ட சனிக்கிரகம், அதாவது வந்து அர்த்தாஷ்டமத்த சனி என்று சொல்லக்கூடிய இந்த 6 சனி பகவானுடைய ஆதிக்கங்கள் உங்களுடைய ராசிகளுக்கு கோச்சாரப்படி வரும் பொழுது முன் ஜென்மத்தில் நீங்கள் கர்ம வினைகள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பீரியடில் அவருடைய அந்த கர்ம வினைகளுக்கு உண்டான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. கடுமையான பலன்களை கொடுப்பாரு, கடுமையான பாதகங்களை கொடுப்பாரு, கஷ்டங்களை கொடுப்பாரு. அப்போ இந்த பலன்லேருந்து நம்ம எப்படி விடுவது? சனி பகவானை எப்படி சாந்தப்படுத்துறது? ஏன்னா சனி பகவானுடைய வேலை ஒரு ஜென்மத்திலிருந்து மறுஜென்மம் அழைத்து செல்வது. அதாவது வந்து மற்ற கிரகங்களுடைய வேலைகள் 8 கிரகங்களுடைய வேலைகள் வந்து ஒரு மனிதன் பிறந்தது முதல் இருக்கிறதுக்கு முன்னாலே முடிஞ்சுறான சனி பகவான் ஒருத்தர் மட்டும்தான் ஆயுள் காரகனாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதுனால 7 ஜென்மம், அதாவது 7 ஜென்மம் கிடையாது, 7 ஜென்மம் அப்படின்னா 49 ஜென்மம் ஒரு மனிதனுக்கு அவதாரங்கள் உண்டு. அப்போ ஓரறிவு ஜீவராசியாக, ஈரறிவு ஜீவராசியாக, 3 அறிவு ஜீவராசியாக, 4 அறிவு ஜீவராசியாக, 5 அறிவு ஜீவராசியாக அவதரித்து வந்த நாம் இப்பொழுது 6ஆம் அறிவு பெற்று மானிட ஒரு அவதாரமாக எடுத்து வந்து இந்த 49 ஜென்மத்தில் எத்தனாவது ஜென்மத்தில் இருக்கணும்? அந்த பரமேஸ்வரங்க தான் வெளிச்சம். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம அவதாரம் எடுத்து வந்து பிறந்திருக்கோம். அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான் அனைத்து ஜென்மத்திலையும் நம்மளுடைய ஆயுளை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய நபராக வருகிறார். அப்போ ஒரு ஜென்மத்திலிருந்து மற்றொரு ஜென்மத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகம் வந்து ஒரே தெய்வம் வந்து சனீஸ்வர பகவான் தான். அப்போ சனீஸ்வர பகவானுடைய பிடியிலிருந்து விலகுவதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக சனி பகவானுடைய குருநாதர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சிவபெருமானுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவருக்கு வில்வ இலைகள் வாங்கி அர்ச்சனைகள் வந்து செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அப்போ ஆஞ்சநேயருடைய மூச்சுக்காத்த கூட தாங்க முடியாது சனீஸ்வர பகவான் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கிறதுனால சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலைகள், மஞ்சள் தூள் கலந்த நெய் ஊற்றி மஞ்சள் திரி ஏற்றி ஆஞ்சநேயர் கடவுளை வணங்குவதன் மூலமாகவும் சனீஸ்வர பகவானுடைய பிடியிலிருந்து நம்ம விலகலாம். அப்போ நவகிரகங்களையும் தாங்கி இருக்கக்கூடிய முன்முதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்குவதன் மூலமாகவும் சனி பகவானுடைய பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அப்போ சனி பகவானை எப்படி வணங்குறது? அப்போ சனிக்கிழமை விரத காலங்கள்லேருந்து மதியான நேரம் சாதங்கள் வடிக்கும் பொழுது, விரத சாதங்கள் செய்யும் பொழுது எள்ளு சாதம் வைப்பாங்க. அதாவது சாப்பாடில் எள்ளு கலந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேர் எள்ளு சாதம் கிடையாது. எள்ளு சாதம்னு தனியாக எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நம்ம ஒரு டெமோவோட ஒரு வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு சாதம் அதிசயம் தலைப்பில் அந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்து எள்ளு சாதம் எப்படி வைக்கிறதுன்ற பார்த்து நல்லபடியாக அதன்படி எள்ளு சாதங்கள் வந்து காகத்துக்கு வந்து படைச்சு மதியானம் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் விட்டு மாலை நேரம் அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் மேற்கு திசையில் நடு மையத்தில் கருப்பு பட்டு உடுத்தி காக்கை வாகனத்தில் மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனீஸ்வர பகவான். 9 சிலையை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதை நான் சொல்கிறேன். நவக்கிரகத்தில் மேற்கு திசையில் 3 வரிசையாக 3 கிரகம், நடுவில் சென்டரில் காக்கை வாகனத்தில் கருப்பு பட்டு உடுத்தி இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு எள்ளு விளக்கு, எள்ளு தீபங்கள் ஏற்றி
நல்ல விதமாக நவக்கிரகத்தை 8 முறை மட்டுமே வலம் வர வேண்டும். 8 முறை வலம் வந்து சனீஸ்வர பகவானை வணங்குனீங்க அப்படின்னாலே சனீஸ்வர பகவானுடைய பிடியிலிருந்து முழுமையான முறையில் விலகலாம். நேரம் இந்த வீடியோ பதிவு மூலமாக அனைவருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு கர்ம வினைகள் இருக்கு இல்லை என்கிற விவரங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலமாக இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகள் இருந்து தப்பித்து கொண்டு நலமுடன் வாழ அந்த சனீஸ்வர பகவானை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.